அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்காக விலகி நாம் தமிழிலிருந்து திமுகவில் சேர்ந்தார்கள். இங்க நாங்க பல்லாயிரக்கணக்கில் விலகி திமுகவில் இருந்து நாம் தமிழில் சேர்ந்தார்கள். இதான் நடக்க போகுது தம்பி. காலம் மாறும் தம்பி. கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும். உங்க டைலாக் தான். அது நடக்கும், அது நடக்கும். பூரா அம்பக்கு. பிராமண எதிர்ப்பு ஏன் ஏன்? என் தம்பி தங்கச்சிகளுக்கு செல்லமா என்னை பார்ப்பன பல்லக்கு தூக்கிம்பா, அது கைக்கூலிம்பா. நம்மள இல்லடா. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனின் தொன்மை இலக்கணத்தை எழுதிய நமது மூதாதை தொல்காப்பியனை இந்த பெரியார் ஆரிய கைக்கூலின்னு இருக்க. என் தம்பி துரைமுருகன் சொன்ன மாதிரி அப்படியே வண்டியை ரிவர்ஸ்ல ஓட்டி போயிருக்காப்ல 5000 ஆண்டுக்கு முன்னாடி. என்ன இவங்க இதையே பேசி தெரிஞ்சிருக்காங்க. ஆரிய கைக்கூலி, ஆரிய கைக்கூலி, ஆரிய கைக்கூலி அப்படின்னு. நாங்க கூலி, அவன் கூட்டாளி பங்காளி. நமக்கு பேர் என்ன தெரியுமில்ல? பார்ப்பன பல்லக்கு தூக்கி. பைத்தியக்கார என்ன பார்ப்பன எதிர்ப்பு எப்படி வருது பாரு. இவன் ஈர்ப்ப தக்க வைக்க பாரு. நீ நல்லா கத்துக்கணும். உலகத்திலே கொடுமையான வன்முறை எது? இது கேள்வி. இது கேள்வி. ஒருவனை தாக்கினால் அவன் திருப்பி தாக்க மாட்டான், தாக்க முடியாது என்று தெரிந்து அவனை தாக்குவதாண்டா உலகத்திலே கொடிய வன்முறை. அதுல என்ன பண்ணிட்டான்? 100க்கு 3 பேர் பிராமணன். இவனை அடிச்சா 30 பேர் திராவிடன். இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டியை காட்டி காட்டி திருடேன். நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். ரொம்ப நாளா பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருந்தானடா. இவன் தாண்டா பயங்கரமான திருடன். திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் தான். அது இதையே பேசி வண்டி ஓட்டிட்டாப்ல. நான் ஒண்ணு கேக்குறேன். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர், நம்முடைய தாத்தா மறைமலை அடிகள், தனித்தமிழ் அடிகளாரின் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரி தன் பெயரை தமிழ் மொழி மீது இருந்த பற்றின் காரணமாக பரிதிமாற் கலைஞர் என்ற மாற்றிக்கொண்ட பெருந்தகை இந்த புரட்சி பாவலன் என்று, இந்த மகாகவி பெரும்பாவலன் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற நம் பாட்டன் பாரதி. தமிழ் இலக்கிய உலகில் தமிழ் தொய்வற்று விழுகிற போது புது ரத்தம் பாய்ச்சிய ஒரு பெரும்பாவலன் பாரதி. இந்த 3 பேரும் இந்த தமிழ் மொழிக்கு செய்த தொண்டை ஒரு திராவிடன் சொன்னான்னு காட்டுறான். ஒருத்தன் சொல்லு பாப்போம். ஒண்ணும் கிடையாது. இந்த ஊர்ல, உன் ஊர்ல ஈரோட்ல இந்த இடத்துல லட்சுமண ஐயர் செஞ்சத பெரியார் செஞ்சாருன்னு நீ சொல்லுவா. பெரிய செல்வந்தன் நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கும் போது, நில அடிமைப்பட்டு கிடக்கும் போது அதன் விடுதலைக்கு போராடிய பெருந்தகை லட்சுமண ஐயர் தன்னுடைய நிலத்தில், சொந்த நிலத்தில் பல ஏக்கரை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வீடு கட்டி குடியேறட்டும் என்று குடியிருக்க இடம் கொடுத்த பெருந்தகை. அவன் இந்த நகரமன்ற தலைவராக இருக்கும் போதுதான் மனித கழிவை, மனிதனை ஆள்கிற எளிவை துடைக்கணுமா என்று அதுக்கு தடை விதித்த மகத்தான மனிதன். அவனை என்ன சொல்லுவான்? பாப்பான். சாதிகள் இல்லை எடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். சாதிகள் இல்லை எடி பாப்பா. அவன் பாப்பான், இவன் பாப்பான். இவன் சாதி பாப்பான், அவன் சாதியை பார்க்க மாட்டான், ஆனால் அவன் பாப்பான். அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பாப்பான். இந்த கேட்டுக்க எண்ணிலும் பெரிய அறிஞர்கள் இருக்காங்க. பெரியார் அவர்கள் யாரை பார்த்தாலும் என்ன சாதின்னு கேட்பார். சான்று எங்க ஐயா துரைமுருகனே, சான்று அம்மா வாசுகி, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க வாசுகி, என்ன சாதி? அதுல கொடுமை என்னன்னா டைரியில வேற குறிச்சு வச்சுக்கிறது, கல்வெட்டுல. ஆமா ஆமா, இது சாதி ஒழிப்பு. முகமதுலி சின்னாவுக்கு எழுதின கடிதத்துல ராமசாமி நாயக்கர் இருக்கு. சில இதை சொல்ல முடிய மாட்டேங்குது.
நேரு எங்க தாத்தாவுக்கு எழுதியிருக்க அப்படி கடிதம் காமராஜுக்கு. டியர் காமராஜ், இந்த ஈவேரா இருக்க அப்படி இல்ல ராமசாமி ஒன்னும் குற்றவாளியா இருக்கணும், இல்லைன்னா மனநோயாளியா இருக்கணும். ஏய் கைதாட உண்மையிலே எழுதி, ஏய் உண்மையிலே எடுத்து அச்சிட்டு போஸ்ட் ஒட்டி விட்டுருவேன். உண்மையிலே எழுதியிருக்கா அப்படி, டோன்ட் டிலே, அவனை தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுன்னு. அன்னைக்கு இருக்கான். ஏய் எடுத்து காட்டுற அண்ணனுக்கு அனுப்புடா. எங்க பாட்டை வாவுசியே அவன் எவ்வளவு பெரிய ஆளு. தன் மகனுக்கு கடைசி காலத்துல சொத்தையெல்லாம் நாட்டுக்கு வித்துட்டு கஷ்டப்படும் போது என் மகனுக்கு நாயக்கர்வால் ஒரு சிபாரிசு செய்ய முடியுமா நாயக்கர் அவர்களே? அந்த கடிதத்தை கட்டம் போட்டும் வீட்டுல இதே ஈரோட்ல மாட்டி வச்சிருக்கேன்னா, நீ ஏன் தாத்தன் ஊவேவி ஏன் தாத்தன் கியாப்பை விஸ்வநாதன் 100 ரூபாய் கடன் கேட்டு கடிதம் எழுதிருக்கிய, அதை நான் போட்டு மாட்டட்டா? மூத்திர சட்டியோட போனாரு, மூத்திர சட்டி அது இல்ல, ஊசி போட பயம், அறுவை சிகிச்சைக்கு பயம், அதனால இந்த மூத்திரத்தை தூக்கிட்டே திரிஞ்சிட்டாப்ல. ஒண்ணுக்கு கூட பதில் கிடையாது. அவதூறுக்கு பிறந்த வயலுக அவதூறத்தான் தூக்கிட்டு வருவானுங்க. அததான் சொல்றான்டா சாக்ரட்டிஸ், வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுத்துருவான். அவன் 3 பேர் இருந்தவன, அவன் கொண்டையாரு, அவன் பூணூல இழு. ஏண்டா அவன் பூணூல அர்த்தி இல்லடா, இந்த பூணூல வெளியே எடுத்து நான் கவுள் பிராமணன் காட்டின ராகுல் கோவிந்தியோட என்ன மைத்துக்கடா கூட்டி நீங்க அந்த பூணூலை அறுத்து போடு பாப்போம். எஸ்வி சேகர் தானே பூணூல் போட்டுக்கப்ல, அடிக்கிற அடியில அங்க போய் எஸ்வி சேர துணை கிளைக்கிறது எது? ஆரியத்திற்கு எதிரான திராவிடம். இப்படி ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது தெரியல? எஸ்வி சேர் சொன்னா அந்த தெருவில் இருக்கிற பிராமணர்களோட ஓட்டு போட மாட்டாங்க, எழுத்த விட்டு பிராமணர் கூட போட மாட்டாங்க. அவர் ஓட்டு கட்ட அவர் ஜெயிச்சிடலாம் நினைச்சுட்டு இருக்காப்ல. நீ அவர் மகனுக்கு கொடு, நானும் ஒருத்தனை நிறுத்துற மயிலாப்பூர்ல, யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். சும்மா எதையாவது பண்ணிட்டு கிடக்கிறது, பிராமண எதிர்ப்பு. இங்க கூடி இருக்கிறவங்க எல்லாம் மனச்சான்ற சொல்லு, எந்த பிராமண வீட்டிலேயாவது ஆணவ படுகொலை நடந்திருக்குன்னு சொல்ற. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பிள்ளைகள் அதிகமாக திருமணம் செய்தது பிராமண பெண்களை தான். அண்ணல் அம்பேத்கர், அண்ணையா ராம்விலாஸ் பஸ்வான், தணிக்கை அதிகாரியாக இருந்தா ஞானசேகரன், பாரதி படம் எடுத்தார்ல, பெரியார் படம் எடுத்தார்ல, அவர் மனைவி கூட பிராமண பெண் தான். பொருளாதாரத்தில் மேம்பட்ட சாதி இதெல்லாம் கிடையாது, அவர்கள் மனம் முடிச்சு கொடுப்பான். நம்மால் தான் இவரு உன்னால நம்ப முடியாது, மறவர் அகமுடைய பொண்ணு, எங்க அண்ணன் சண்முகம் அகமுடையர் வீட்டுல பொண்ணு கொட்டிட்டாருன்னு சொத்து கொடுக்கலடா. நீ பேசிட்டுக்கிற, நீ எங்க இருக்கு சாதிய கட்டுமானம், சாதிய சிந்தனை, சாதிய அடுக்கு எங்க இருக்கு? நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கு. இத தொடைக்காம பார்ப்பன பூச்சாண்டிய காட்டி 30 விழுக்காடு திராவிடம் ஏறி இந்த நாட்டை 60 ஆண்டுகளா ஆண்டு அளிப்பதை நீ எப்படி சகித்துக்கிற? அநீதி பார்ப்பனர் பிராமணர் வடிவத்தில் இல்லை, எந்த வடிவத்திலே வந்தாலும் எதிர்த்து போரிடுகிற துணிவும் வீரமும் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கு. நீ என்ன இவன் வந்தான்னா அவன் வந்தான்னா எவன் வந்தான்னடா இருக்கா இல்லையா? இந்திய திணிச்சான். இந்த நிலத்துல எந்த மாநிலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது? இங்கதான். ஜிஎஸ்டி எங்க போராட்டம்? இங்கதான். சிஐஏ எங்க போராட்டம்? இங்கதான். என்ஐஏ எங்க போராட்டம்? இங்கதான். என்ஆர்சி எங்க போராட்டம்? இங்கதான். ஏன் இங்க ஒருத்தனுக்கு தான்டா தூய ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அநீதி எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்பான்டா. ஏன்னா என் பரம்பரை குணது. அதை விட்டுட்டு சும்மா எனக்கு பூச்சாண்டி கேட்டுறது, எனக்கு போராட கத்துத்தராத, எனக்கு போராட்டத்தை கத்துத்தராது. ஏன்? என் மரபணுவில் இருக்கு. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு மேலானதுங்கிறது எங்க தத்துவம். சும்மா பேசக்கூடாது. இதுல சொல்றாரு பாருங்க, திராவிடம் என்று நான் நெஞ்சை நிமித்தி சொல்லுகிறேன்.
சொல்லியிருக்காரு பாருங்க, சொல்லியிருக்காரு. இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒண்ணு நம்ம பேசணும்ல. அவர்கள் திராவிடர்கள், நாம் தமிழர்கள். இது தமிழ் தேச அரசியல், அது திருட்டு திராவிட அரசியல். அது இங்க பாருங்க, சண்டை ரெண்டு பேருக்கும் தான். நீண்ட காலமாக இந்த நிலத்தில் இல்லாத திராவிடம் அதிகாரத்தை செலுத்தியிருக்கு. இருக்கிற தமிழ் தேசியம் எழுச்சியுற்ற அதிகாரத்தை நோக்கி போகுது. ஏன் தமிழ் தேசியம் தேவை? ஏன் திராவிடத்தை வீழ்த்த வேண்டிய அவசியம்? அது சொல்ற பாருங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, திராவிடம் தான் நம் தாய் நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களை நல்லா கவனிங்க. நம் தாய் நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது. இவர்கள் கண்டுபிடிச்சு ஒண்ணு வைக்கல. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் உலகன் பாடுது தொல்காப்பியம். பகுரில் ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி. இமயவரை பரவி ஆண்டுகான் தமிழன் பாடுது சிலப்பதிகாரம். நல்லா கவனிச்சுக்கணும். இப்படியே வந்தீங்கன்னா பல இடங்களில் நும் நாடு யாதெனில் தமிழ்நாடு என்க எல்லா இடத்துக்கும் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய பணம்புரனர் எல்லாரும் பாடி பாடி வர்றான். புதிய சொல் ஒன்றும் கிடையாது. இந்தியா விடுதலை அடையல, இந்த நிலப்பரப்பு சுதந்திரம் அடையல, மாநிலங்கள் பிரிக்கப்படல. வந்தே மாதிரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். மாநிலங்கள் பிரிக்கப்படல. வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே மாநிலம் பிரிக்கப்படல. எனக்கு நல்ல வலிமையை தா, இந்த மாநிலம் பயனுற வாழ என்று பாடி வந்த ஒரு பாவலன் என்னவென்றா, தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பா. இதை பாடினவன் யார்? பாப்பான், பாரதி. இவன் பாடிய பிறகு நீங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சீங்களா? இல்ல நீங்க வச்ச பிறகு அவன் பாடினான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. சொல்லிக்கிட்டே இருக்கான். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. பெரியார் எப்படி சொல்றாரு தெரியுமில? செந்தமிழ் நாடென்னும் போதினிலே வெங்காயம் வந்து பாதினிலே என்று பல முறை வாழ்றான். தமிழ்நாடு தமிழருக்கு தாயகம் என்போம், தமிழே அவருக்கு தாய்மொழி என்போம். யாரு? நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பாரதிதாசன். அரும்பெரும் அறிஞர்களும் பாவலர்களும் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பாடி பாடி நம்முடைய தாத்தன் சங்கரலிங்கனார் 79 நாட்கள், ஏறக்குறைய 79 நாட்கள் உண்ணா நோன்பை மேற்கொண்டு இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி தன் உயிரை ஈகம் செய்த பிறகு இவர்கள் பெயர் வைத்தார்களா? எப்படி? தமிழ்நாட்டுக்குத்தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சிய, ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவுக்கு இல்லை இல்ல? எப்படி? இதுல ஒரு பெருமை, திராவிடம் தான் வைத்தது என்று இருந்தது. பெயரை சூட்டிய அண்ணா என்கிற பெருந்தகை புதிதாக ஒன்றும் நான் வைக்கவில்லை. பேச்சிற்கு வலையொலியில தட்டி நீங்க கேட்கலாம். ஏற்கனவே இருந்தது, அது எடுத்துக்கொள்ளப்பட்டது, திருப்பி அதை நாம் வைத்திருக்கிறோம் என்று பேசியது இன்றும் வலையொலியில் இருக்கு. என் உடன் பிறந்தார்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன உனக்கு பெருமை?